வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி டேரட் கார்டு ரீடர் லீ நியூஸ் சேனலுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 22/11/25 பரணி கிருத்திகைக்கு சந்திராஷ்டமம். ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. நமசிவாய. மேஷராசிக்கு வந்து கார்டு நம்பர் 5 த ஹீரோ பென்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நல்லா இருக்குங்க. நாள் 75% பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டேயாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செய்தி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும், பாசிட்டிவாக கிடைக்கும். பண வரவு பரவாயில்ல, நாள் நல்லா இருக்குங்க. ரிஷபம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாய். ரிஷபம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 17 த ஸ்டார். 99% பாசிட்டிவாக இருக்குது. சக்ஸஸான டேயாக இருக்கும். உங்களுக்கு ஒரு புது பிறப்பு எடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸாக நடக்கும். வருமானம் நல்லாயிருக்கும். தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. ஜெய் பண்ணுங்க. மிதுனம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாய். மிதுனம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டு நம்பர் 18 த மூன் இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும். ரத்த சம்மந்தப்பட்டவங்களோட வீட்டில் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 25% பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் தேவையில்லாத சண்டைகள் வரும்போது உங்கள் வாயை வச்சுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க நல்லவங்க மாதிரி நினச்சிட்ருக்கிற எனிமீஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. சரிங்களா? இன்றைக்கி வருமானம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம். கடகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிவாய். கடகம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்கு. 60% பாசிட்டிவாக இருக்குது. எந்த பேச்சு பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசுங்க. தொழிலில் இருக்கவங்க, அதாவது ஏஜென்ட்டு, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. பேச்சு மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே அவங்களுக்கு சக்ஸஸாக முடியும் இன்றைக்கி. மற்றபடி கொஞ்சம் வார்த்தை பேசும்போது கவனமாக வார்த்தைகளை கையாளுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிங்கன்னா சண்டை சச்சரவு வரும், அதனால் பிரச்சனைகள் வரும். சிம்மம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 20 த ஜட்ஜ்மெண்ட் கார்டு. அவங்க ஏதோ ஒரு, அதாவது கேஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய விஷயம் செஞ்சதுக்கான பெனால்ட்டிஸ் இன்றைக்கி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பெனால்ட்டிஸாகவும் இருக்கலாம். நல்ல விஷயம் செஞ்சுருந்தால் அதுக்கான ரிவார்டும் கிடைக்கும். 90% பாசிட்டிவான கார்டு, சக்ஸஸ்ஃபுல்லான டேயாக இருக்கும். பண வரவு நல்லா இருக்குங்க இன்றைக்கி அவங்களுக்கு. கன்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாய். கன்னிக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 4 த எம்பரர் வந்திருக்கு. 60% பாசிட்டிவாக இருக்குது. அவங்க அந்த ரியல் எஸ்டேட்டு, ஏஜென்சி ஒர்க்கு, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டேயாக இருக்கும். கரெக்டான முறையில் பேசினாங்கன்னா அவங்களுக்கான க்ளோசிங்ஸ் கண்டிப்பாக முடியும். பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸ்லோ க்ரோத் இருக்கும் சில விஷயத்தில், ஆனால் அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இப்படி சொல்லிட்டோம், நம்ம பேச்சைக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க. உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். வருமானம் நல்லா இருக்குங்க. துலாம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாய. துலாமுக்கு கார்டு நம்பர் 9 த ஹெல்மெட் வந்திருக்கு. 65% பாசிட்டிவாக இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதம் நிறையா இருக்குது. சொந்த பந்தத்துக்குள்ளே, அதாவது ரத்த சம்மந்தப்பட்டதுக்குள்ளே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான டே. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு பரவாயில்லைங்க இன்றைக்கி. விருச்சிகம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நமசிவாயம். விருச்சிகம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 13 இந்த டெத் கார்டு வந்திருக்கு. மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் ஒரு வரப்போகுது. அது நல்ல சேஞ்சாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். 25% பாசிட்டிவ் இருக்குது. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. பண வரவுங்கிறத வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. நார்மலான ஒரு டேவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி எந்த விஷயத்துலையும் அமைதியாக இருக்கிறது நல்லது. தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 9 இந்த ஹெர்மிட் வந்திருக்கு. 65% பாசிட்டிவான கார்டாக இருக்குது. உங்களோட ரத்த சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு சொத்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். மனக்குழப்பத்தில் இருக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காது டே. எப்போவுமே கொஞ்சம் அமைதி பண்ணுங்கள். உங்கள் மைண்டை வந்து அலப்பாஞ்சிட்ருக்கிற மைண்டை கொஞ்சம் அமைதியாக இருக்க வைங்க. கொஞ்சம் பேஷண்ட், அதாவது நிதானமாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட வேலைகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரிங்களா? மகரம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
மகரம்க்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 21 த வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. 90% சக்ஸஸ்ஃபுல்லான கார்டாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும். ஒரு லாங் லைஃபு, சேஞ்ச் ஆஃப் பொசிஷனு, வேலையிலேயே மாற்றம், நல்ல மாற்றமாக இருக்கும். வீடு ஒரு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல வீடு கிடைக்கும். ஸோ நல்லா இருக்குங்க இன்றைக்கி நாள். பண வரவு நல்லாயிருக்கு. கும்பம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாயம். கும்பம் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 1 த மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. 99% பாசிட்டிவான கார்டு தான். இருந்தாலும் நல்லது நடக்கும். அந்த நல்லது நடக்கிறதுனால நம்மளோட திருஷ்டி அதிகமாக இருக்கும். திருஷ்டி மட்டும் இல்லை, மற்றவங்களோட பேட் ஐஸ்ன்னு சொல்லுவோம், ஈவில் ஐஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது இடைஞ்சல் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதற்கு சுற்றி போகிறதோ இல்லை அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன முறையோ அதை பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி வரவு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. மீனத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம சிவாயம். மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் 16 த டவர் வந்திருக்கு. நீங்கள் பழைய விஷயத்தில், இழந்து போன விஷயத்தில் யோசித்து உங்கள் மனநிலைமையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. அதனால் உங்களுக்கு நடக்க போகிறது உங்களோட உடலும் பாதிக்கும், உடல் நலமும் பாதிக்கும், மனநலமும் பாதிக்கும். ஸோ கவனமாக இருங்க. 25% பாசிட்டிவாக இருக்குது. மித்தவங்களோட அதாவது துரோகம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. பார்த்ததுனால உங்களுடைய வலி தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.